தேனியிலே வச்சு ஒன் ஆஃப் த ஓஜி ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி விலாசை கண்டிப்பாக சொல்லலாம். இத்தனை வருஷமாக தேனி சரௌண்டிங்கில் இருந்துட்டு நான் இப்போ தான் தட்டி விலாசை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ என்னென்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி, மட்டன் சுக்கா, அப்புறம் காடை ரோஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வச்சு போட்டு நாட்டுக்கோழி வறுவலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போன தட்டி விலாஸ் வந்து பார்வை சில்ஸ், அதாவது வெற்றி தேட்டர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தட்டி விலாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரியாணியை பற்றி சொல்லணும்னா பிரியாணி 160 rupees உண்மையாகவே வேறு லெவலான்னு சொல்லலாம். 2 முட்டை வச்சு தருவாங்க. சீரக சம்பா பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு தலப்பா கட்டி வேணு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். மட்டன் சுக்கா குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக காடை ரோஸ் எல்லா கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த கடையில் ஹையாக ரேட் பண்ணுறது உங்கள் பிரியாணி தான். பிரியாணி வேற லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணிக்கு அப்புறம் அந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க மேண்டேட்டரி ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. ஒயிட் ரைஸ்க்கு புளிக்குழம்பு ரசம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரசம் வாங்கியிருந்தேன். ரசத்துக்கும் அந்த நாட்டுக்கோழி சாப்ஸ்க்கும் வேற லெவலாக இருந்துச்சு. அந்த நீங்கள் தேனி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த கடையை கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ காய்ஸ்.